சாராய ஆலைகளில் இருந்து சரக்கு எடுத்து வைப்பார்கள். நாம இவங்க 2 பேருக்கும் சண்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடிச்சிட்டு சாவும். இதான் இங்க இருக்கிறது. இது நல்லா விளங்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிந்திகள். இத்தனை ஆண்டு, அரை நூற்றாண்டு கால சாதனைங்கிறான். யாராவது ஒரு படிச்ச இளைஞர் இவங்க சாதனையில இவங்களுக்கு வேலை திட்டத்தை பாரு. சலுகை, மானியம், போனஸ், இலவசம், இதை தவிர வேற ஏதாவது திட்டம் இருக்கா சொல்லு. சொல்லுவா. காப்பீடு. ஐயா வந்தா கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா வந்தா அம்மா காப்பீட்டு திட்டம். அது என்ன தெரியுது? அவங்களுக்கான காப்பீடு, இவங்களுக்கான காப்பீடு. இந்த காப்பீட்டு தொகையை அரசு மருத்துவமனை கொடுத்தா இவனுக்கு கமிஷன் குறைஞ்சிருது. அதனால தனியார் மருத்துவமனை கொடுக்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நீ ஏற்றி வச்சிருக்கான்னு பாத்துக்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்கேன் பண்ண போறோம்ல அரசு மருத்துவமனையில, அந்த ஸ்கேன் எடுத்து கொடுத்தா அவனுக்கு குறைந்த அளவிற்கு தான் வருமானம் வருது. அதை இலவசம் சொல்லிடலாம். இலவசம் சொல்லி அரசு மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவே அந்த ஸ்கேன் எடுத்து கொடுக்க முடியும் இவர்களால. அதை இலவசம் அறிவிச்சுட்டா தனியார் மருத்துவமனைக்கு போற காசு குறைஞ்சிரும் என்று இதுக்கு ஒரு கட்டணத்தை வச்சிருக்கு. இல்லைன்னு சொல்லுவா. சரி, இப்ப இருக்க சுகாதாரத்துறை அமைச்சரை பேச சொல்லு, இல்ல இந்த முதலமைச்சர் தான் பேச சொல்லு. இல்லைன்னு பேச சொல்லு. பேசுறதே இல்லையே. முக்குக்கு முக்கு தொப்பியை கழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு நோட்டை போட்டு சீட்டை போட்டு எழுதிட்டானுங்க. எவனும் பேசுறது. இப்ப கூட பாரு, பேசுனா எப்படி பட்டாசு வெடிக்க முடியும்? பேசல. சும்மா டம்மு டம்மு டம்முன்னு வெடிச்சுட்டு போயிட வேண்டியது. ஒரு நாள் வெடிச்சுட்டு டக்குன்னு அப்படி மின்னிட்டு மறைஞ்சிருப்பாரு. இதே மாதிரி மறைஞ்சு போயிருவாங்க. எங்க வெடிச்சாங்க எங்க போனாங்கன்னு தெரியாது. பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நெஞ்ச கொடுமைகளா நமக்கு நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாம் முடிஞ்சிட்டான். எல்லாம் முடிஞ்சிட்டு 840 மீனவனை கொலை செஞ்சிருக்கு சிங்கள ராணுவம். இதுவரை 840 மீனவன். கேரளாவில் 2 மீனவன் சுடப்பட்டதற்கு இத்தாலி கடற்படை வீரர்கள் சுட்டுட்டாங்க. உடனடியா அந்த அரசு சிறைபிடித்து உள்ள போட்டுருச்சு 2 வீரனையும். 2 கோடி தண்டம் விதிக்குது, பெனால்டி விதிச்சு ஒவ்வொரு மீனவ குடும்பத்துக்கும் 1 கோடி இழப்பீடு கொடுக்குது. எங்களுக்கு அவ்வளவு தர வேணாம், லட்சங்கள் தர வேணாம். செத்து புணமாக விழுந்தவள எங்க நெத்தி பொட்டுல வைக்க 1 ரூபா தரல. ஒரு உத்தரம் சிந்தின கண்ணீரை துடைக்க 1 வய வரல. எப்படி இருக்கும்? எவ்வளவு வலியோட நிப்போம்னு பாரு. எவ்வளவு வலியோட நிப்போம். 138 படக சிங்களம் பறிச்சு வச்சிருக்கான். என் நாட்டு என் மீனவ சொந்தங்களினுடைய படக, இந்த நாட்டு குடிமகனின் படக 138 படக பறிச்சு வச்சிருக்கான். ஒரு படகு ஒன்றும் பல லட்சங்கள். எல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாரும் ஆளு கொஞ்சமா போட்டு 60-30 குடும்பங்கள் சேர்ந்து பிழைப்பதற்கு படகு. அந்த படகுகள் எல்லாம் பறிச்சு வச்சுட்டான். பறிச்சு நான் தான் வைக்க சொன்னேன். மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. யாரும் கேட்கல, கண்டிக்கல. பறிச்சு வச்சுக்கிட்ட படக திருப்பி கொடு என்று இவ்வளவு பெரிய வல்லாதிக்கம், இவ்வளவு பெரிய துணை கண்டா ஒரு பேரரசு இத்தனீண்டு நாடு இலங்கை கிட்ட சொல்ல முடியல. தன் நாட்டு குடிமகனின் படகை திருப்பி வாங்க தர முடியாத எனது அரசு, எனது நாடு பல ஆயிரம் கோடியில் அவனுக்கு போர்க்கப்பலை பரிசாக கொடுத்து. இதை யாரும் கேட்கல. அப்ப என்ன செய்யுது? கேட்கறதுக்கு யாராவது வரணும்ல. உங்க பிள்ளைகள் நாங்க வந்தோம். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. வட இந்தியாவில் ஒரு விவசாயி செத்துறாரு. ஒரு விவசாயி ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்தில் ஏறி ஒரு சீக்கிய விவசாயி செத்துறாரு. நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசத்தின் துயரம் என்று அறிவிச்சார். அப்படி வருந்துற 200க்கும் மேற்பட்ட விவசாயி செத்துக்கான் 6 மாசத்துக்குள்ள. ஒரு சிறு வருத்தத்தை பதிவு செய்யுது. அப்ப என்ன தெரியுது? தமிழன் நாதியற்றவன் என்று தெரியுது. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்? நமக்கென்று எவனும் இல்ல உலகத்துல, நாம தான் வர்றோம்.
ஒரு நாள் தமிழர்களுக்கென்று ஒரு துயரம் வராது பாதுகாக்கிற வலிமை மிக்க ஒரு அரசு இங்க உருவாக்கப்படும். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொன்றையும் நீங்க நுட்பமாக கவனிக்கணும். ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போடுறாங்க, செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோன்ட்டு. மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனித உயிருக்கு இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்ப இங்க ஒருத்தனும் இல்ல. 20 பேரை என்ன தைரியத்தில் சொல்றாரு ஐயா சந்திரபாபு நாயுடு? 20 பேர் 20 உயிரை சுட்டுக் கொள்றோம். தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான நமது இன மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிரும், ஒரு கலவரம் வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரு சின்ன அச்சம் கூட ஏன் அவருக்கு வரல? ஏன் வரல? இந்த அரசு, இந்த அதிகாரம் தமிழர்களுக்கானது அல்ல என்று அவருக்கு நல்லா தெரியும். ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? அவருக்கு சொந்தமான ஹெரிடேஜ்ங்கிற பால் நிறுவனத்தை தம்பிகள் போய் அடிச்சாங்க. அவர்கள் மேலேதான் ஜெயலலிதா அரசு குண்டா சாக்கி தூக்கிக்குள்ள முடிச்சு. ஒரு கண்டனம் இல்ல, ஒண்ணு இல்ல. இறந்தவன் குடும்பத்தை ஒரு அமைச்சர் பார்க்கல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கல, மாவட்ட ஆட்சியாளர் போய் பார்க்கல. அதுக்கு ஒரு நிவாரணம் இல்ல, இறந்தவன் குடும்பத்துக்கு ஒரு வேலை இல்ல, ஒண்ணும் இல்ல. அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். ஆந்திராவில் கோதாவரியில புனித நீராட வந்த மக்கள் நெரிசல சிக்கி இறந்துட்டாங்க. விபத்து. அரை மணி நேரத்தில் ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிக்கிற நிகழ்வுல ஏற்பட்ட கலவரத்தில் தள்ளுமுள்ள இறந்துக்கிறாங்க. பட்டாசு வெடிச்சு விபத்தாயிருச்சு. விபத்து. தனி வானூர்தி எடுத்துட்டு வந்து இறங்கி வருத்தம் தெரிவிக்கிறது. வந்து கேரளாவுக்கு நேரம் வந்து வருத்தம் தெரிவிக்கிறது. வாரணாசியில வழிபட வந்த இடத்துல பாலம் இடிஞ்சு விழுகுதுன்னு எவனோ ஒரு வதந்தியை பரப்பி விட, பொய் செய்தியை பரப்பி விட, அந்த நெரிசல சிக்கி இறந்து போறாங்க கொஞ்சம் பேர். அதுக்கு உடனே வருத்தம் தெரிவிக்கிறது. ஆனா அந்த 20 பேர் மரணத்திற்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு கருத்து பதிவு. எல்லாத்துக்கும் ட்வீட் பண்றவர் அதுக்கு ஒன்று ட்வீட் பண்ணல. ஏன்? தமிழன் நாதியற்றவன். அவனுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஒருத்தனும் கிடையாது. அப்ப என்ன முடிவு எடுக்கிறான்? ஒருத்தனாவது இருக்கணும்னு வர்றான். கேட்க உனக்கு ஆள் கிடையாது. பிரிட்ஜோவை சுட்ட மாதிரி ராமேஸ்வரத்துல தம்பி பிரிட்ஜோவை சுட்ட மாதிரி உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, பீகார்ல அல்லது வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு மீனவனை சுட்டுட்டு இப்படி மௌனமா வாய் திறக்காம போயிட முடியுமா? சொல்லுங்க பாபு. ஜல்லிக்கட்டுக்கு பல லட்சக்கணக்கில் இளைஞர்கள், மாணவர்கள், உழைக்கும் மக்கள் ஒன்று திரண்டு போறான்னா 10 நாட்கள் இரவு பகலா. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது ஆர்கே நகரில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தான் பார்த்தோம். இத்துடன் சத்தியம் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. சத்தியம் டிவி செய்திகளை பேஸ்புக் பக்கத்தில் நேரடியாக காணலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்கிறோம் உலகிற்கு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு. Twinkle, 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 little star. சும்மா மினு மினுக்கும், பாத்திரம் பளபளக்கும், ஜொலி ஜொலிக்கும், கண்ண பறிக்கும். தூய்மையான இல்லங்களுக்கு ட்விங்கிள் டிஷ் வாஷ் பார் மற்றும் லிக்விடு. பளிச் பளிச் பாத்திரங்களுக்கு. இது ஒரு ஆட்சி ப்ராடக்ட். இன்று சூரியனில் இப்படி வெப்பம் ஏன் தெரியவில்லை. ஆனால் உங்களிடம் உள்ளதே சிம்பனி கூலரின் நம்பிக்கை. அதுவும் ஐபிஓ டெக்னாலஜியின் பொல்யூஷன் ஃபில்டர்ஸுடன். அப்ப சிம்பிள் தான். இட்லினா ரவுண்டா தான் இருக்கணுமா? எனக்கு ஆரஞ்சு கலர்ல பாக்ஸ் மாதிரி வேணும். எனக்கு பிங்க் கலர்ல ஃப்ளவர் மாதிரி வேணும். கிரீன் ட்ரையாங்கிள். எனக்கு குட்டி குட்டியா கலர் வேணும். ஐடியல் அறிமுகப்படுத்துகிறது மல்டி பாட் வித் ஹைபிரிட் இட்லி ஸ்டாண்ட், எல்பிஜி அண்ட் இண்டக்ஷன் பேஸ். ஐடியல் மல்டி பாட்டில் சமையல் பலவிதம். இனி இட்லி பிடித்தமான வண்ணங்களில், பிடித்தமான வடிவங்களில். நானும் சமைக்க போறேன். ஐடியல் ஃபாரெவர். ரெண்டு கேப்டனுக்கு தான் ஆர்ம் ரெஸ்லிங்க்கு ரெடி. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப
இப்ப டிவி கணவருக்கு சொந்தமாயிடுச்சு. In the red corner, Sharma ji, and in the blue corner, our wife. Match starts and knockout. இதோ இவங்க ரிமோட்டை கைப்பற்ற தயாரா இருக்காங்க. 1 minute. இது சண்டே தானே? It's my turn. ரிமோட்டுக்காக நடக்கிற சண்டையை தீர்க்க வேற வழிகள் இருக்குங்க. வீடியோகான் D2H செகண்ட், தேர்ட் மற்றும் ஃபோர்த் கனெக்ஷன்ஸுக்கு 50% வரை தள்ளுபடி. வீடியோகான் D2H. என்னது? உண்மையாவா? எந்த ஃப்ரேம் வாங்கினாலும் லென்ஸ் இலவசம். நம்ம ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்ல